163வது வட்டத்திற்கு உட்பட்ட 308, 310 ஆகிய பூத்துகளில் அடங்கியிருக்கிற கழக நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் அடங்கியிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர், வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் தம்பி வேலவன் அவர்களே, அவரோடு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வந்திருக்கிற தம்பி ஜெகதீஸ்வரன் அவர்களே, வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் அண்ணன் சம்பத் கிருஷ்ணா அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பிடிஏ தம்பி சுதர்சன் அவர்களே, சதீஷ் அவர்களே, பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளரும் நம்முடைய ஆலந்தூர் மண்டல குழு தலைவருமான என்னுடைய அன்பு சகோதரர் சந்திரன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கிற நம்முடைய தொகுதியினுடைய பார்வையாளர் என்னுடைய அன்பு தங்கை பத்மபிரியா அவர்களே, நம்முடைய சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் தங்கை பூங்கொடி ஜெகதீஸ்வரன் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, வட்டக்கழகத்துடைய செயலாளர் நடராஜன் அவர்களே, மாவட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளர் தம்பி கேஆர் ஆனந்தன் அவர்களே, தம்பி லியோ பிரபாகரன் அவர்களே, தம்பி பெருமாள் அவர்களே, அஜித் அவர்களே, ஜமீர் அகமது அவர்களே, சுரேந்திர நகர் நலச்சங்கத்தினுடைய நிர்வாகிகள், தலைவர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களே, செயலாளர் நந்தகுமார் அவர்களே, சிராஜுதீன் அவர்களே, எம்பி சந்திரமோகன் அவர்களே, இயக்கத்துடைய மூத்த மோடி தட்சிணாமூர்த்தி அவர்களே, இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, இளைஞரை சார்ந்தவருடைய அன்பு தம்பிமார்களே, அதிக அளவிலே பங்கேற்றிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, இவர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 68,000 பூத் வாக்குச்சாவடிகள். இந்த 68,000 வாக்குச்சாவடிகளிலும் குறைவான பூத்து, அதாவது குறைவாக போன நாடாளுமன்ற தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே குறைவாக பெற்ற பூத்துகளிலே தனி கவனம் செலுத்தி அதிக வாக்குகளை வருகின்ற தேர்தலில் பெற வேண்டும் என்ற நோக்கோடு இது போன்ற கூட்டங்களை கூட்டி இந்த 4.25 வருஷத்தில் நாம் செய்திருக்கிற சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை இருந்து அது போக்கி தந்திட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டு இன்றைக்கு முக்கியமான சில பகுதிகளிலே இது போன்ற கூட்டங்கள் நம்முடைய மாவட்டம் முழுவதும், குறிப்பாக நம்முடைய தொகுதியில் இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பேர் வந்துருக்கீங்க, இங்க பாருங்க, ஒரு 5 நிமிஷம் தான் நான் முடிக்க போறோம். இவ்வளவு பேர் வந்துருக்கீங்க, நம்ம தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குது நீங்க எட்டி பார்க்கணும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, குடிநீர் பிரச்சனை என்ன இருக்குதா? இல்ல தட்டு அது முன்ன 4-5 நாளைக்கு வந்தது, ஒரு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இப்ப டெய்லி வருதா தண்ணிய? எங்க வரல சொல்லு, எந்த தெருவில் வரல, எங்க வரல? அவங்க சொல்றாங்க, சொல்லுமா. அதுதான் இதெல்லாம் சரி பண்ணத்தான் நாங்க வந்திருக்கிறோம். தண்ணி நல்லா வருது, வரலன்னா சொல்லுங்க, நான் நாளைக்கு சரி பண்றேன். ரைட்டு, எல்லா இடத்துலையும் தண்ணி பிரச்சனை இல்லை, நல்லா வருது. இந்த லோ வோல்டேஜ் பவர் கட்டுலாம் இருக்குதா? அதுக்கு முன்ன இருந்தது, ஞாபகம் இருந்தா உங்களுக்கு? இப்போ அடிக்கடி கரண்ட் கட் ஆகும், லோ வோல்டேஜ் வரும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இருக்குதா? இல்லை, நாங்கள் சரி பண்ணிருக்கிறோம். இந்த ரேஷன் கடையிலாம் ஒழுங்காக பொருள் கொடுக்குறாங்களா? இடம்லாம் தரமாக இருக்குதா? சரியாக கொடுக்குறாங்க. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். 1000 ரூபாய் வாங்கிட்டீங்களா? வாங்காத ஆள் மட்டும் கை தூக்குங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை பாருங்க. இவ்வளவு பேர்ல ஒரு 4-5 பேர் தான் கை தூக்குறாங்க. இந்த 5 பேருக்கு கூட இப்போ வராத ஆளுக்கு தம்பி ஜெகதீஸ்வரன் வேலவன் போன்றவர்கள் வீடோட அந்த பூத்தளவில் ஆய்வு பண்ணி, வராதவர்களும் இப்போ 3வது முறையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆன்லைனில் பதிவு பண்ணணும். அவங்க சிலர்லாம் தெரியாது எப்படி பண்ணணும்னு. அதை பதிவு பண்ணி இவங்க மட்டும் இல்லை, இப்போ வராத நிறைய குடும்பங்கள் இருப்பாங்க. யார் யாரெல்லாம்